பெரும்பாலானோருக்கு கடன் ஒரு தீராத மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எவ்வளவு முயன்றும் என்ன பரிகாரங்கள் செய்தும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியாமல் தடுமாறுவார்கள். இது போன்ற சிக்கலில் இருந்து விடுவிக்கும் சில கோயில்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோயில், தஞ்சாவூர். தீராத கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போருக்கும் பிறவி கடன்களில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவருக்கும் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் இந்த திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோயில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருச்சேரை பெருமாள் கோவிலுக்கு மிக அருகிலேயே இக்கோயில் அமைந்துள்ளது. கடன் தீர்க்கும் தலமாக மட்டுமின்றி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டதாக திகழ்கிறது. பூர்வ ஜென்ம கடன்களில் இருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்டே முனிவர் இந்த தலத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களில் இருந்து அவரை விடுவித்து மோட்சம் வழங்கினார். பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செல்வதால் இத்தல இறைவன் செந்நெறியப்பர் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இத்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கின்றனர். இத்தலம் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய 3ஆலும் சிறப்பு பெற்றதாகும். இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் குடவாசல் செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் நாச்சியார் கோவிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிவலோக தியாகர் திருக்கோயில், சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் கொள்ளிடம் பாலத்தை கடந்தால் கொள்ளிடம் ஊர் வரும். அங்கிருந்து ஆச்சால்புரம் செல்லும் கிளை சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இத்தலத்தில் இறைவன் சந்நிதி சுற்று பிரகாரத்தில் காணப்படும் ரிண விமோசன லிங்கேஸ்வரர் சந்நிதி ஒரு சிறப்பு வாய்ந்த சந்நிதியாகும். ரிண விமோசன லிங்கேஸ்வரரை 11 திங்கட்கிழமை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்தால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி அருள் பெறலாம். நமது வாழ்க்கையில் படுகின்ற கடன்கள், நமது முன்னோர்களால் செய்ய முடியாமல் விடுபட்ட நிவர்த்தி கடன்களில் இருந்தும் விடுதலை பெறலாம். அருள்மிகு தியாகராசர் திருக்கோயில், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற திருத்தலம்தான் திருவாரூரில் உள்ள இந்த அருள்மிகு தியாகராசர் திருக்கோயில். இங்குள்ள மூலவர் வன்மீகநாதர், தியாகராசர் என இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்திரன் தனது உடலில் இருந்த தோல் நோயை நீக்க தியாகராசர் கோயிலில் உள்ள ருண விமோசனரை வழிபாடு செய்து நோய் நீங்க பெற்றார் என்பது புராணம். இந்த ருண விமோசனரை 11 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை, அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தும் வழிபடலாம். தெற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கும் இவருக்கு அமாவாசை தினத்தில் உப்பு, மிளகு காணிக்கை செய்யும் பக்தருக்கு தீராத நோய்களையும் நெடுநாள் தீராத வராத கடன் தொல்லைகளையும் தீர்த்து வைக்கிறார் என்பது ஐதீகம். அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் திருக்கோயில், திருநள்ளாறு நகரில் உள்ள அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் திருக்கோயிலில் மூலவர் தர்பாரணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். தர்ப்பையில் முளைத்தவர் என்பதால் தர்பாரணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோவிலுக்கு அருகில் நலத்தீர்த்தம் என்ற பெயரில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது. சனியின் ஆதிக்கத்திற்கு உள்ளான நல சக்கரவர்த்தி பல துன்பங்களை அனுபவித்தார். கடைசியில் இத்தலம் வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் தர்பாரணேஸ்வரரையும் வழிபட்டு துன்பம் நீங்க பெற்றார். இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால்
சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதுடன் கடன் தொல்லையில் இருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம். அருள்மிகு மகாலட்சுமீஸ்வரர் திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் திருநின்றியூர் கிராமத்தில் அமைந்துள்ளது மகாலட்சுமீஸ்வரர் கோவில். மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் மகாலட்சுமீஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலில் சிவலிங்கத்தில் கோடாரியால் வெட்டப்பட்ட தழும்பு ஒன்று இருக்கும். இதற்கு காரணம் ஒரு சோழ மன்னன் என்கின்றன புராணங்கள். சோழ மன்னன் ஒருவன் தினந்தோறும் சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசிக்கும் வழக்கம் உடையவன். அவ்வாறு தனது படைகளுடன் செல்லும்போது இத்தலம் இருக்கும் காட்டு வழியே தான் தினமும் செல்வான். இரவு நேரத்தில் தீப்பந்தங்களுடன் இவ்வழியே செல்லும்போது தீப்பந்தங்கள் தானாகவே அணைந்து இத்தல எல்லையை தாண்டியவுடன் தானாகவே எரிய ஆரம்பிக்கும். இவ்வாறு பல நாட்கள் தொடர்ந்து நடைபெற மன்னன் காட்டில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையனிடம் இத்தலத்தில் ஏதேனும் விசேஷம் உண்டா என கேட்டான். இடையன் பசுக்கள் இங்கு ஓரிடத்தில் தானாகவே பாலை கறப்பதை கண்டதாக கூறினான். மன்னன் அவ்விடத்தில் நிலத்தை கோடாரியால் தோண்ட இரத்தம் வெளிப்பட்டது. மன்னன் மேலும் அவ்விடத்தை ஆராய ஒரு சிவலிங்கம் இருப்பதையும் அதன் பானத்தின் மேல் பகுதியில் கோடாரி பட்டு இரத்தம் வருவதையும் கண்டு மிகவும் வருத்தமடைய அப்போது அசரீரி மூலம் இறைவன் தான் இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தவே இவ்வாறு செய்ததாக கூறி இவ்விடத்தில் ஆலயம் எழுப்ப மன்னனுக்கு ஆணையிட்டார். அதன் பிறகே இந்த கோயில் எழுப்பப்பட்டது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.